அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி மார்ச் 5. இன்றைக்கி வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய அழகுகள், அற்புதங்கள் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வாங்க, இந்த இடத்துல இதை உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காகவே இந்த இடத்த கொஞ்சம் நாங்கள் நீட் பண்ணியிருக்கோங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ எல்லோ கலர் ஃப்ளவர்ஸுங்க. இந்த ஃபஸ்ட்டு என்னால் கவர் பண்ணவே முடியல, இந்த இடத்துக்கு வர முடியாது. இப்போ நகர்த்திருக்கீங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின மொச்சையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டதில் எனக்கு செடியும் கிடச்சிது, கொடியும் கிடச்சிதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கங்க, எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கள் வச்சு. இந்த பாருங்கள், காய்கள் இந்த இடத்துல பெரிய காய்கள் வந்துருச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்லங்க. செலவு இல்லாமல் நமக்கு வந்தவங்க எப்படி அறுவடை கொடுக்குறாங்க பாருங்கள். அடுத்தது இந்த செடி மொச்சையும் பாருங்கங்க, இதுவும் சூப்பராக வந்துட்டு பூக்கள் வந்துருச்சுங்க. காய் பிஞ்சுகளும் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம செடி ஏற்கனவே காயெல்லாம் பறிச்சிட்டோம், இன்னமும் இருக்குது பாருங்கள். இதில் ஒன்று வந்து அடிப்பகுதியில் இருந்திருக்கு, எனக்கு தெரியலங்க. இது நல்லா முத்திடுச்சு, இது அப்படியே விதைக்காக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், உள்ளுக்குள்ளெல்லாம் அவ்வளோ காய்கள் இருக்குதுங்க. பச்சை மிளகாய் பாருங்கள், எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாருங்களேன், இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி இவ்வளோ பெரிய பூக்கள் வந்து புதிராமல் பூக்கணுன்னா அதுக்கு எந்த அளவு சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள மொட்டுகளையும் பாருங்கள், எத்தனை மொட்டுகள். இந்த பூ தினமுமே எனக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோ பெரிய பூ பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த மண்ணில் அந்த அளவு சத்து இருக்குன்னு அர்த்தங்க. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் இது வாங்கிட்டு வந்தபோது இந்த மொட்டுகள் உதிர்ந்துக்கிட்டே இருக்குங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா பெருசாக வரும், ஆனால் உதிர்ந்துருங்க. ஆனால் இப்போ இது 2 வருஷத்துக்கு அப்புறம் இது பூக்க ஆரம்பிக்கும்போது அவ்வளோ மொட்டுகள் வைக்கிது, அப்படி பூக்குதுங்க. எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இயற்கை உரங்கள் கொடுத்து எப்படி கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நேற்று இந்த மாவு பூச்சிக்காக இந்த பேஸ்ட்லாம் தடவிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், அந்த இடத்துலலாம் நானும் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேங்க. அந்தளவு சாரிங்க, இது வெள்ளை பூச்சிகள் இல்லவே இல்லைங்க. கொட்டிடுச்சுங்க, எல்லாமே கொட்டிடுச்சு. பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்பருத்தியில் இந்த தொல்லை உங்களுக்கு இருக்காதுங்க. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வாட்டியும் உங்கள்கிட்ட நேரடியாகவே காட்டுறேன். பாருங்கள், வெள்ளை பூச்சிகளே இல்லை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த ஒயிட் கலர் டெய்ஸியும் நிறைய மொட்டுகள் வச்சுருந்தது இல்லைங்களா, அதில் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதே போல் இந்த நந்தியாவட்டையிலையும் பாருங்கள், எவ்வளோ மொட்டுகள் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அதில் எவ்வளோ மொட்டுகள் கட்டுது பாருங்கள். பகலில் மட்டும் இல்லைங்க, மாலையிலையும் நம்ம தோட்டம் அழகு தாங்க. மாலையிலேருந்து நைட்டு வந்து பார்த்தாலும் இந்த அந்தி மல்லி பூக்கள் மஞ்சள், ஃபேண்டா கலர், ஒயிட் கலர் எல்லாத்தையுமே வச்சுட்டோம் இல்லைங்களா, பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பானையிலலாம் அந்த தக்காளி நாற்றுகள் என்கிட்ட இருந்ததை வச்சுருந்தேன். அதெல்லாம் கூட எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். சின்ன ஒரு குட்டி பானையில் கூட எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன கிச்சன் கண்டெய்னர்ஸில் வச்சுருக்க செடிகள் எல்லாமும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரோஸ் வந்துடுதுங்க. இது வரைக்கும் ரெட் ரோஸ், ஃபேண்டா ரோஸ், பன்னீர் ரோஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா பூத்துச்சு. இப்போ இந்த ஒயிட் ரோஸும் அழகாக பூத்துட்டு வருது. மல்லியெல்லாம் பாருங்களேன், எல்லாம் துளிர் எடுத்து மொட்டுகளே கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பதிவு பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.